பிறகு அதனை நான் எதிர்பார்க்கின்றேன், அதன் அளவில் முயற்சியும் செய்கின்றேன். தெளிவாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடியது அனைத்துமே நாளைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. எனக்கு எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நாளைய வாழ்க்கை தான், இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது ஒரு பொதுப்படையான எண்ணமாக இருக்கின்றது. நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் விரும்பியபடி நடக்கவில்லை. நான் விரும்பியது அங்கு இல்லை. நான் எதிர்பார்க்காத ஒன்று, நான் அதனை எவ்விதமாக அனுமானிக்கின்றேனோ அந்த அனுமானத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய பேச்சு அங்கு நிகழவில்லை. நான் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் நிகழ்ந்து கொண்டிருப்பது வேறு. இது நமக்கும் நம்முடைய முயற்சிகளுக்கும் அப்பாற்பட்டு நிகழ்காலமே நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சம்பாதிக்க செல்கின்றீர்கள். அங்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடையாது, அல்லது எதிர்பார்த்ததற்கு அதிகமாக வருமானம் இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது அங்கு நடக்கவில்லை. உங்களுடைய எண்ணம் ஒரு பக்கம் இருக்க, நிகழ்ந்து கொண்டிருப்பது இன்னொன்று. அதிகமாக வருமானம் வந்துவிட்டால் எனக்கு அதிர்ஷ்டம் என்று கூறுவோம். குறைவாக வருமானம் வந்துவிட்டால் கவலை ஏற்பட்டு விடுகின்றது. நாளைக்கு எனக்கு இதுதான் நிகழுமோ, நாளைக்கு என்ன செய்வோம் என்று கவலை வந்துவிடுகின்றது. அப்படியானால் நீங்கள் சம்பாதிப்பது என்ன? உங்களுடைய முயற்சியை கொண்டும், உங்களுடைய திறமையை கொண்டும், உங்களுடைய அனுபவங்களை கொண்டும் நீங்கள் சம்பாதிப்பது என்ன? நிச்சயமாக ஒன்றுமில்லை. நான் எதிர்பார்ப்பதும் நான் முயல்வதும் எனக்கு அப்பால் நிகழக்கூடிய ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் நான் யார் என்று கேட்கும் பொழுது இருக்கக்கூடியதை கெடுப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று கவலை கொண்டு விடுகின்றேன். கொஞ்சம் எனக்கு சிக்கல் ஏற்படும் பொழுது. ஆனால் இந்த சிக்கல்கள் எல்லாம் கூடாது. நிரப்பமான வாழ்க்கை வேண்டும், மன நிறைவான வாழ்க்கை வேண்டும். இந்த மன நிறைவான வாழ்க்கையை நான் பொருள் நிறைவான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்கின்றேன். பணம் நிறைய இருந்தால் அது மன நிறைவான வாழ்க்கை என்று. மனதிற்கும் பொருளுக்கும் சம்பந்தமில்லை. உலகத்தின் சுகப்பொருள்கள் அவ்வளவையும் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று உதாரணமாக கொண்டு விட்டால், இந்த சுகப்பொருள்கள் எனக்கு நன்மையை தரும் என்று நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கை நிச்சயமாக பொய்யானது. ஒரு மாயையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். மனதில் ஒரு கவலை தீண்டிவிட்டால் சொற்கவனமே இருந்தாலும் சரி, அதில் விட்டும் நாம் வெளியேறிவிடுவோம். நிலை கொள்ளாமல் தவிப்போம். பஞ்சுமெத்தையாக இருந்தாலும் படுக்க முடியாது, எழுந்து உட்கார வேண்டும். மனநிலை அவ்விதமாக இருக்கின்றது. மன ஆற்றாமையும் மனதில் ஏற்படக்கூடிய கலவரங்களும் குழப்பங்களும் படுக்கை விட்டும் எழுந்திருக்க செய்கின்றன. அந்த பஞ்சுமத்தை எனக்கு நெருப்பு படுக்கையாக இருக்கிறது. வீடுகளில் நான் அலைகின்றேன், முடியவில்லை. இன்னும் தெருவுக்கும் வந்துவிடுகின்றேன். எனக்கு நிலை கொள்ளவில்லை. வீடுகளில் வாழ முடியவில்லை. தெருவுக்கு வருகின்றேன். எவ்விதமாக நாம் அலைக்கடிக்கப்படுகின்றோம். உங்களுடைய உலக சுகப்பொருள்கள் அவ்வளவு வீடுகள் இருக்கின்றன. அவற்றை விட்டு வெளியேறுகின்றீர்கள். மனம் சுகமாக இல்லை. அவ்வாறெனில் மன சுகத்திற்கான ஆறுதல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? வேண்டும் என்று விரும்புவதை தவிர கிடையாது. உங்களால் ஒரு அணுவை கூட அவனுடைய அனுமதியின்றி அசைத்துவிட முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சொல்லிக்கொண்டும் இருக்கின்றோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவனன்றி அணுவும் அசையாது என்று. அவனிடம் திரும்பும் பொழுது அந்த இறை உணர்விடம் நாம் திரும்புகின்றோம். எது ஏற்கனவே எனக்கு அறிவிக்கப்பட்டதில் இருக்கின்றதோ அந்த உணர்வின் பக்கம் நான் திரும்புகின்றேன். அறிவிக்கப்பட்டிருப்பது எந்த கேடும் தீண்டக்கூடாது என்று, எந்த சுகவீனமும் ஏற்படக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நான் அங்கு திரும்புகின்றேன். இப்பொழுது சுகவீனம் ஏற்பட்ட பிறகு நான் திரும்புகின்றேன். சுகவீனம் ஏற்படுவதற்கு முன்பாகவே நாம் அந்த பக்கம் திரும்பியிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதும் அங்கு இருந்திருக்கின்றது, நாளைக்கு எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று. அவ்விதமாக நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நிகழும் என்பது உண்மையானால், இப்பொழுது நீங்கள் வேண்டாம் என்று விரும்புங்கள். அந்த விருப்பம் உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏதுவாக மாற்றி அமைக்கும்.